களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தஞ்சையில் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டும் வகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் ரொம்பவே சாதாரணமானவங்க. நாங்கள் எங்களுடைய கூட்டணியே ரொம்ப வித்தியாசமான கூட்டணி. ஏன் அப்படின்னா, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. ஆனால் எங்களுடைய கட்சி வேட்பாளர்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதால தான் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக ஆதரவை தர இருக்கிறாங்க. ஆக 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிற நம்பிக்கையோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்திருந்தார். தொடர்ந்து விஜயகாந்தனுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் அடுத்த பகுதியை இப்ப நம்ம பார்க்கலாம். 149 என்ன இதுல என்ன பேட்டாரட்டா நாங்க ஜெயிக்கிறோம்ல, அதோட நிறுத்துக்கல, ஜெயிச்சா சரிதானே. என்ன இதுல பேட்டாரட்டா இல்லை 124 வச்சுக்கணும், 120 கூட வச்சு நாங்க ஜெயிக்கிறோமா இல்லையா? அதான் பேச்சு. எங்களுடைய கட்சிக்கு ஜெயிங்கன்னா வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய வேட்பாளரான ஜெயபிரகாஷ் அண்ட் செந்தில்குமார், நான் செந்தில் செல்லமாக கூடுவேன். அதே போல டாக்டர் ராமநாதன் பேராச்சர் வாங்க டாக்டர். அதே மாதிரி நம்ம கதிரவால் சந்திரன் நிற்கிறாங்க, ஒரு லேடி அவங்க நிற்கிறாங்க. அவங்க பேர் வந்து தமயந்தி அவர்களுக்கு திரிஞானம் அவர்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எல்லாம் வாக்களித்து இந்த தடவை இது நடக்கின்ற போர், தர்மத்திற்கு அதர்மத்திற்கு நடக்கின்ற போர், இந்த ரெண்டு பேரும் ஒரு யுத்தத்தில் நடக்கிற, அங்கே தான் தர்மவான்கள், அவங்க 2 பேரும் அதர்மத்தை சேர்ந்தவர்கள். யார் அதர்மம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதர்மத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னா இல்லை, எங்களுக்கு அந்த ஓட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக உறங்காமல் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தஞ்சையில தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருந்தாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அவருடைய பிரச்சார பேச்சை கேட்டோம். அடுத்ததாக தற்போது சேலத்துல இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளரை ஆதரிச்சு நடிகர் சிங்கமுத்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அவருடைய பிரச்சாரத்தை நேரலையில இப்ப நம்ம பார்க்கலாம். மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதை உடைக்கணும்னா இவங்க தலை பிஞ்ச கருவாடு மாதிரி தெரிய வேண்டியதான், தரதலை மாதிரி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இது ஏழை மக்களை வாழ வைப்பதற்காக புரட்சி தலைவரின் புன்னகையில் பூத்த மந்திர தகடு ரெட்டையவை. யாருக்கிட்ட போனாலும் சாம்பலாக போயிடுவார். அதை எதுக்கிறவன் கெட்டான், அதை வாழ்த்துறவன் வாழ்வான். அதான் ரெட்டை. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனேயே தமிழக மக்களின் பசுப்பிணியை போக்குவதற்காக பேனாவை தலைகீழாக சாய்த்தார்கள் கையொப்பமிடுவதற்கு. தமிழகத்தின் தலை நிமிர்த்தப்பட்டது. அதுதான் 20 கிலோ அரிசி. 20 கிலோ அரிசினா சாதாரணம் கிடையாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச தலைவிரிச்சாலும், மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும், விவசாயம் விளைஞ்சாலும் விளையாமல் போனாலும் தமிழக மக்கள் பசியால் செத்தான் பட்னியால் செத்தாங்கிற பேர் வரக்கூடாது. வயிறார உணவுண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையணும்னு அந்த புரட்சி தலைவி அம்மாவின் தாயாக இருந்து நம்மளை காப்பாற்றி வருகிறார். அரிசிங்கிறது அவ்வளவு. முன்னாடியெல்லாம் நான் எங்கள் ஊர் பக்கம் போனேன்னா எங்கள் பங்காளி வீடு பக்கத்தில் சேலத்துல போட்டியிடுற அதிமுகவினுடைய வேட்பாளரை ஆதரிச்சு அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான சிங்கமுத்து பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக அதிமுகவினுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதிமுக அரசினுடைய பெருமைகளை சொல்லி வாக்குகளை சேகரிச்சாரு. அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வரை ஓடியாரா, சாப்பிட்டு போப்பா. ஏன்னா அம்மா கொடுத்த 20 கிலோ அரிசி. அடுத்த டிவி வந்துருச்சு, பையன் ரெடியாக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 5 கிலோ அரிசியை என் தலையில் வச்சு கட்ட பார்க்கலாம். அந்த அளவுக்கு நான்லாம் முன்னாடி படுத்து தூங்கினேன்னா என் பேரனை நெஞ்சில் போட்டுக்கிட்டு முதுகை தடவிக்கிட்டே படுப்பேன். பேரன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பேரன் இருக்கா? இன்னுமே தானே உங்களுக்கு இல்லையா? அவன் சின்ன வயசாக பண்ணிக்கலாம். எனக்கு முதுகில் தடவிக்கிட்டே படுப்பேன். ஒரு நான் பார்க்குறேன் முதுகு தடவிக்கிட்டே இருக்கல, நைட்டு 1 மணிக்கு மொசுன்னு இருக்கு முதுகு. ஆத்தாடின்னு முடிச்சு பார்க்குறேன் 5 கிலோவில் பெருச்சாலியை நெஞ்சில் படுத்துருக்கேன். படுத்துக்கிட்டு சும்மா வேற முத்த வேற கொஞ்சம். என்ன திமுக ஆட்சியில் எலும்பும் தோலுமா கிடந்தேன், சாக புழைக்க கிடந்தேன். இந்த கருணாநிதி எச்சு கையாலோட காக்கா விரட்ட மாட்டாங்க அந்த திமுக காரங்க. அம்மாவுடைய ஆட்சியில் 20 கிலோ அரிசி நீங்கள் சாப்பிட்டது போக அங்கங்கே சிந்தினது சிதறினதை சாப்பிட்டு வெயிட் ஆகிக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவை ரெட்டை இலைக்கே ஓட்டு போடுங்க. வேற யாருக்காவது மாற்றி போட்டீங்கன்னா நான் கண்ட இடத்துல கண்டு போடுவேன் அப்படின்னு பெருச்சாளி கூட சொல்லிட்டு போதியா. என்னையா பண்ணுறான் தரத்துல. ஹலோ, என்னையா பண்ற?
ஏங்க அப்படி போகிற இடம் பூரா நாசமாக போனவனுங்க மைக் அப்படி பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. அப்படி வாயில்லா ஜீவன்களுக்கு கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குங்கிறக்காக சொல்ல வர்றேன். ரெண்டாவது பார்த்தாங்க காலையில் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பெண்கள் இல்லாத உலகில் ஆண்கள் வெறும் எலும்புக்கூடு. பெண்கள் இல்லாத உலகம் பேய்கள் வாழும் சுடுகாடு. இப்படி எல்லாரும் வசனம் பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர். தாயாக இருந்தால் தானே பெண்களுடைய கஷ்டம் தெரியும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவசரமாக வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டு புருஷங்காரன் தூங்குவார். அவருக்கு சுடுதண்ணி காய வச்சு கொடுத்து அவர் எந்திரிச்ச உடனே காப்பி வைப்பார். அதிகாரம் வேலை பண்ணுவார். சோப்படுத்து வச்சியா துண்டெடுத்து வச்சியா அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவாட்டி நெத்தி வேர்வை அதை அந்த அம்மாவுடைய வேர்வையும் சேர்ந்து மாவில் ஆட்டும் சேர்த்து அதை ஆட்டிக்கிட்டு சட்னி அரைச்சி சுட்டி வர வாழி அனுப்பி அவன் பெத்த பிள்ளை 2 கிடக்கும் அதை வந்து குளிப்பாட்டி சட்டையை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி இவன் கலட்டி போட்டு போன பேண்ட்டு சட்டை வேட்டியெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் துவைச்சி காய போட்டுவிட்டு 1 மணிக்கு 1 டம்ளர் காப்பி குடிக்க அந்த பொண்ணு புருஷன் அடிப்பார் போனேன். அப்போ சும்மா இருக்க விட மாட்டான். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடும் லட்சுமி வடை சுட்டு வை. ஏன்டா அது கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது? பொம்பளையிலையே அப்படி கஷ்டப்படுத்துது. அதனால தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிரைண்டரு மிக்சி ஃபேன்லாம் கொடுத்தது. கஷ்டப்படாமல் இருங்க, பட்டணை தட்டுங்க, மாவு வரணும். இதில் வேற கருணாநிதி சொல்லலாம், நான் ஜெயிச்சிருந்தா நானும் கிரைண்டர் கொடுத்துருப்பேன். கிளிப்பேன். நீ கிரைண்டர் கொடுத்தாங்கன்னா கிரைண்டர் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடும். மாவு உன் பொண்டாட்டி வீட்டில போய் கொட்டும், ராசாத்தி வீட்டில். மிக்சி மட்டும் ஓடும் எங்கள் வீட்டில். சட்னியை ஓ மகன் கனிமொழியிலே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஃபேன் ஓடும், காற்றை கருணாநிதி வாங்கிட்டு இருப்பாரு. ஸ்பீடு வைங்க பாரு, நல்லா இருக்கு. கனெக்ஷனை மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் டிவியை கொடுத்து விட்டு வயரை சொல்லி விட்டாங்க பின்னாடியே. கேபிள் டிவி உங்கள் பணம் பூரா கருணாநிதி வீட்டுக்குள்ள தான் கிடச்சி. அது மாதிரி எதையுமே செய்ய மாட்டார் கருணாநிதி. இந்த தடவை எப்படியாவது அவர் மக்கள் ஓட்டு போட்டு எப்போவுமே கருணாநிதி ஜெயிச்சது கிடையாது. கருணாநிதிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவருடைய சூழ்ச்சி, அவருடைய தந்திரம், சாதி கலவரம், மோதலை உருவாக்குறது, மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பி விடுறது. ஆஹா கருணாநிதி சொல்கிறது உண்மையாக இருக்கும் போல் இருக்குன்னு நம்பி ஓட்டு போட்டோடனே நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறது, சொத்தை எழுதி வாங்குறது, அடுத்தவன் சாவலை மொட்டை அடிச்சுட்டு ஏன் சொத்துக்கிறது, அடுத்தவன் பொட்டாட்டியை ஏன் பொட்டாட்டிங்கிறது, யாராவது கிளவி படுத்து கிடந்தா கழுத்தை நினச்சிட்டு சங்கிலி ஏற்றிக்கிட்டு ஓடுறது. இதுதான் திமுக அவருடைய வேலை. இதை மறுபடியும் நடக்கணும்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம்னா வந்த உடனே நல்ல மாதிரியே பேசுவான் அந்த கருணாநிதி. இந்த ஸ்டாலின் ஒருத்தன் அப்படியெல்லாம் மிஞ்சிட்டான் போய் சொல்லணும். இவ்வளவு செஞ்சிருக்காங்க அம்மா, நீங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்குறேன். இந்த ஸ்டாலின்கிறவர் நீ உன்னாலதான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஊருக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ இதை கேட்குற? நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா என்ன தரல சொல்லுங்க? தாலிக்கு தங்கம் தரலையா, ஆடுதல்லையா, மாடுதல்லையா, வீடுதல்லையா? உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் குழந்தையாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுறையா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய நலத்திற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு விலையில்லா பொருட்களையும் தந்தது அதிமுக அரசு தான். ஆனால் இதுவே திமுக வந்திருந்தா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுமக்களிடம் எடுத்து சொல்லி அதிமுகவினுடைய வேட்பாளருக்காக ஆதரவு திரட்டக்கூடிய வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு நடிகரும் அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளருமான சிங்கமுத்து. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நேரலையில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இதோடு இன்றைய களம் 16 நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த களம் 16 நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.